வணக்கம். தலையெழுத்து. புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவன் ஆட்டம் போடுவான். பாட்டு அமைதியாக இருக்கும், குடித்தவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியாக இருக்கும், வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான். பிணம் அமைதியாக இருக்கும், தூக்கிச் செல்பவன் ஆட்டம் போடுவான். இந்த உலகத்தில் எல்லாம் தலைகீழாகத்தான் நடக்கும். இதற்கு பெயர்தான் தலையெழுத்து. அறிந்து கொள்ளுவோம். விழாக்கள். 25 ஆண்டுகள் நிறைந்தது வெள்ளி விழா, 50 ஆண்டுகள் நிறைந்தது பொன் விழா, 60 ஆண்டுகள் நிறைந்தது வைர விழா, 75 ஆண்டுகள் நிறைந்தது பவள விழா, 100 ஆண்டுகள் நிறைந்தது நூற்றாண்டு விழா. தமிழ். என்னை நேராகப் பார்த்தாலும் தலைகீழாகப் பார்த்தாலும் என்றும் என் நிலை மாறமாட்டேன். இதுதான் உலக தாய்மொழியாம் தமிழ். வேறு எந்த மொழிக்கும் இந்த தன்மை கிடையாது. வாழிய தமிழ். 7 ராகங்கள். மயிலின் அகவலில் ஷட்முகமும் ச என்ற ராகமும், காளையின் கீங்காரத்தில் ரிஷிபவமும் டி என்ற ராகமும், ஆட்டின் குரலில் காந்தாரமும் க என்ற ராகமும், கொக்கினது சப்தத்தில் மத்தியமமும் மா என்ற ராகமும், குயிலின் குரலில் பஞ்சமமும் ப என்ற ராகமும், குதிரையின் கனப்பில் தைவதமும் த என்ற ராகமும், யானையின் பிளிரலில் நிசாதமும் நீ என்ற ராகமும் தோன்றின என்பர். இந்த 7 ராகங்களுமே சரிகமபதனி ஆகும். நன்றி, வணக்கம். இப்பதிவினை பார்வையிடுவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.